ரித்திகா, ரித்திகா, நான் சொல்றது கேளு. நீ யோசிக்கிற மாதிரி அங்க எதுவுமே இல்ல. ட்ரஸ்ட் மீ, அந்த மாதிரி எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல. शेखर 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 அது உள்ள ஐ நோ இந்த டாபிக் பத்தி நாம பேசக்கூடாது. ஆனா நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். லுக், ஐ எம் வெரி சாரி. நான் அதை விரும்பவே இல்லை. நீ அங்க ரவிய அந்த மாதிரி அப்படி பார்த்தது. ஷேகர், ஐ கேன் அஷ்யூர் யூ, எங்களுக்குள்ள அந்த மாதிரி எதுவும் நடக்கல, அப்புறம் நடக்கவும் நடக்காது. I'll be always honest to you, ஷேகர். நீ என்கிட்ட இருந்த மாதிரி நான் என்னைக்குமே உன் நம்பிக்கையை உடைக்க மாட்டேன். ப்ளீஸ் ஷேகர், ட்ரஸ்ட் மீ. அங்க எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல. ஷேகர், நான் இங்க வந்திருக்கவே கூடாது. இதெல்லாம் நம்ம பிளான் உனக்கு தெரியும்ல. நம்ம அங்க அப்படி நடந்ததுக்கு காரணமும் இருக்கு ஷேகர். என்ன ரவி நான் ஞாபக சக்தியை இழக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கான். ஷாலினி, உண்மையிலே நீ உன்னுடைய ஞாபக சக்தியை எடுத்துட்டியா? ஷேகர், நீ உண்மையிலே இப்போ உனக்கு மெமரி லாஸ் ஆயிருக்கா? நீ என்ன நான் சொல்ற கேட்ட ஷேகர்? கேள்விக்கு பதில் நான் கேட்டதுக்கு. அப்படின்னா உனக்கு என்ன பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? அப்படின்னா உனக்கு இதுவும் நல்லா தெரிஞ்சிருக்கும். நான் எந்த ஒரு பொண்ணு விஷயத்துல சீரியஸ் ஆகவே மாட்டேன்னு. நீ எனக்கு எப்ப கிடைச்சியோ அண்ணில இருந்து நான் சீரியஸா மட்டும்தான் இருக்கேன். நீ தற்கொலை பண்ண போகும்போது உன்னை காப்பாத்தனல, அன்னைக்கு நான் கண்டிப்பா நினைச்சு கூட பார்த்ததில்ல ஒரு நாள் என் வாழ்க்கையாவே நீ மாற போறன்றத. லவ்னால வேஸ்ட் ஆஃப் டைம் நினைச்சிட்டு இருந்தவனா உன்னை காதலிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணுன்னு வாழ்ந்துட்டு இருந்தவனா ஒரு பொண்ணோடைய வாழ்க்கை முழுக்க இருக்க போறேன்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. என்னோட வாழ்க்கை முழுக்க நீ மட்டும் தான் இருக்க போறன்ற விஷயத்தை நான் எதிர்பார்த்ததே இல்லை. நான் உன் மேல பைத்தியமா இருந்தேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன். உன் சந்தோஷத்தை என் சந்தோஷமா மாத்திக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். Don't you remember all of that? இல்ல ஷேகர், எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் எல்லாமே ஞாபகம் இருக்கும்போது எப்படி இதை மறந்த? நான் என்ன விட அதிகமா உன்னதான் நம்புறேன்றத. நம்பிக்கை இருக்கிறதுனால தான் உன்னை நான் ஆர்விக்கிட்ட அனுப்பியிருக்கேன். அப்புறம் எதுக்காக இந்த ஜஸ்டிஃபிகேஷன்? எதுக்காக இந்த எக்ஸ்பிளனேஷன்? ஷாலினி, I have full faith in you. ஆர்வி, எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா என் தலையெழுத்து மேல எனக்கு இல்ல. அது எப்பவுமே என்னை ஏமாத்திக்கிட்டே இருக்கு. எவ்வளவுதான் நான் அது மேல பழிய போடுறது? நான் அதுக்கு தான் லாய்க்கு நினைக்கிறேன். நான் எதுக்குமே கொடுத்து வைக்காதவ. எப்பவுமே எனக்கு இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. எனக்கு சந்தோஷங்கிறதே கிடைக்காது. அப்புறம் என் கூட இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த சந்தோஷமும் இருக்காது. இல்ல ரித்திகா, ப்ளீஸ் அந்த மாதிரி சொல்லாத. உன்னோட தலையெழுத்து எப்படி இருந்தாலும் நீ ஒரு நல்ல மனுஷி ரித்திகா. நீ மத்தவங்களுக்கு நல்லது நினைச்சா உனக்கு நல்லது நடக்கும். இட்ஸ் ஜஸ்ட் a matter of time. நீ அதுக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆர்வி, நான் எவ்வளவுதான் வெயிட் பண்றது? என் டெலிவரி டேட் நெருங்கிட்டு இருக்கு. அப்புறம் என் குழந்தை சீக்கிரமாவே இந்த உலகத்துக்கு வந்துரும். ஆர்வி, எப்படியோ நான் தனியா தான் இருந்துட்டு இருக்கேன். ஆனா என் குழந்தை அது எப்படி தனியா இருக்கும்? ஆர்வி, ஷாலினி உன் கூட இருக்கிற வரைக்கும் என் குழந்தைக்கு உன் பேர் எப்படி கொடுக்க முடியும்? இனிமே என் குழந்தைக்கு உன் பேரு கண்டிப்பா கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல ஆர்வி. ஆர்வி, ஒருவேளை ஷாலினியோட மெமரி திரும்பி வரவே இல்லைனா சொல்ல ஆர்வி. ஒருவேளை ஷாலினியோட மெமரி என்னைக்குமே திரும்பி வரலன்னா என்ன ஆகும்? பாத்தியா, எதுக்கு உன்கிட்டயும் எந்த பதிலும் இல்ல. ரித்திகா, ரித்திகா ப்ளீஸ், நான் உன்னை ஆர்வி ப்ளீஸ், என்ன சமாதானப்படுத்த வேண்டிய அவசியமே இல்ல. இப்ப நான் அனாதை ஆயிட்டேன். அப்படின்னா இதுதான் நம்மளுடைய பிளான். நம்மளோட அடுத்த ஸ்டெப் இதுவா தான் இருக்கணும் ஷாலினி.
ரித்திகா ரித்திகா வாமா வா வந்து டிஃபன் சாப்பிடுமா. வேண்டாம் அத்தை, எனக்கு காலையில இருந்தே உடம்பு சரியா இல்ல. எனக்கு எதுவும் சாப்பிட பிடிக்கல. ஏன் என்னாச்சு? என்னாச்சுன்னு நீ தான் சொல்லணும். வந்து நேத்து ராத்திரியில இருந்து இந்த வீட்ல என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன நடந்துட்டு இருக்கு? அதையும் நானே சொல்லணுமா? நீ மறந்துட்டியா ரவி? உன் கல்யாணம் ரித்திகா கூட தான் நடக்கிறதா இருந்துச்சு. இவதான் உன்னோட வருங்கால பொண்டாட்டி. அத நீ மறந்துட்டியா? ஆனா நீ அந்த ஷாலினி கூட உன்னோட ரூம்ல. அம்மா ப்ளீஸ். நான் ரித்திகா கிட்ட ஏற்கனவே எல்லாமே சொல்லி புரிய வச்சிட்டேன். நீங்க திரும்ப வீட்டை முதல்ல இருந்து கேள்வி கேட்காதீங்க. எல்லா வீட்லயும் மாமியாருக்கும் மருமகளுக்கும் தான் சண்டை நடக்கும். மகன் தான் அவங்களுக்கு நடுவுல மாட்டிக்குவான். பரவாயில்ல, ஆனா இந்த விஷயத்துல நீ ரொம்ப கொடுத்து வச்சவதான். நம்ம 2 பேருக்குள்ள எந்த சண்டையும் இல்ல. உங்களுக்கு நடுவுல வரவங்களோட தான் இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இல்ல அத்தை, சண்டை மாமியார் மருமகளுக்குள்ளதான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா டெக்னிக்கலா பார்த்தா ஷாலினி தானே உங்க மருமக. ஆர்வி ஷாலினிக்கு இது வரைக்கும் டிவோர்ஸ் கொடுக்கல. ஒருவேளை கொடுத்திருந்தா அவ எங்க கல்யாணத்தை நிறுத்திருக்க மாட்டா. அதனாலதான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரவி, நீ நீ அவளுக்கு முதல்ல விவாகரத்து கொடுத்துரு. அவளை அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. அம்மா நானும் அதை தான் விரும்புறேன். ஆனா வீட்டை விட்டு வெளியே அனுப்பு நீங்க சொல்ற பொண்ணுக்கு ஞாபக சக்தி இப்ப பாதிக்கப்பட்டிருக்கம்மா. எப்படி அவளை அனுப்ப முடியும் வெளியே? அந்த பொண்ணு சேகர காதலிக்கிறா. அவனதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிருக்கா. அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னா டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அந்த சேகரை கட்டிக்கிட்டு போயிட்டே இருப்பா. அப்புறம் அவன் என் பொண்டாட்டின்னு சொல்றது, என்ன காதலிக்கிறேன்னு சொல்றதெல்லாம் வெறும் கனவை கலைஞ்சு போற விஷயம். அவன் ஞாபகம் எல்லாம் போயிடுச்சு செக் பண்றதுக்காக தான் அவகிட்ட க்ளோஸ் ஆன மாதிரி நேத்து நைட் நடிச்சேன். அதுக்காக தான் இந்த பூ கேண்டில்ஸ் எல்லாம். நான் தான் அவளுடைய புருஷன் அப்படிங்கிற விஷயத்த அவளுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணேன். ஆனா நான் தப்பா நினைச்சிட்டேன். அவன் ஞாபக சக்தி உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருக்கு. அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைங்கிற மாதிரி நாடகம் ஆடுறதா உண்மைன்னா அவளோட கண்ணு நிச்சயமா என் மேல வெறுப்பு தெரிஞ்சிருக்கும். ஆனா அப்படி எதுவுமே இல்ல. நான் அவ கண்ணை பார்க்கும்போது என் மனசுல பட்ட விஷயம் இதான். ஷாலினி என்கிட்ட போய் சொல்லியும் தான் தோணுது. நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற ரவி? அவ நம்மளெல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கா. முதல்ல அவளை நம்ப சொல்லி சொல்வா, அதுக்கப்புறம் அந்த நம்பிக்கையை அவளை உடைச்சிடுவா. உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத விஷயம் எல்லாம்? ஒரு பக்கம் இந்த கோர்ட் வந்து அவளை நம்ம தலையில கட்டிடுச்சு. ஆனா நம்ம அந்த கோர்ட் ஆர்டருக்கு எதிரா அப்பீல் பண்ணி ஆகணும். அம்மா கோர்ட் சொன்னதுக்காக ஷாலினியோட பழைய ஞாபகத்தை கொண்டு வர முயற்சி பண்ணல. நான் எவ்வளவு பண்றது, ஷாலினி இன்னும் லவ் பண்ணிட்டு இருக்கு. ஷாலினி என்ன லவ் பண்ற மாதிரி நடிச்சிருக்கா. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா, என்ன நம்ப வச்சு ஏமாத்திருக்கா. அவ வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க போனா எனக்கு பிடிக்கல, உள்ள போது தடுத்து நிறுத்தினேன். என்ன பண்றது? நான் அவன் மேல உயிரியா வச்சிருந்தேன். ஆனா அவளுக்கு அது புரியவே இல்லை. அதனால ஷாலினி இனிமே என் கூட தான் இருக்க போறா அப்படின்னு நான் சொல்ல வரல. போதுமா? நான் நினைக்கிற விஷயம் இதுதான். ஷாலினியோட இந்த கெட்ட நேரத்துல நான் அவளுக்கு துணையா இருக்கணும். That's it. ரித்திகா, ரித்திகா, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன். நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன். எப்படி எனக்கு என் காதல் ஞாபகம் இருக்கோ அதே மாதிரி உனக்கு கொடுத்த வாக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஷாலினிக்கு திரும்ப பழசெல்லாம் ஞாபகம் வந்த உடனே நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். ரவி, சில விஷயங்களை மறக்கிறது தான் நல்லது. நீ நீ ரித்திகா கிட்ட எவ்வளவு வாக்கு கொடுத்திருந்தாலும் சரி, ஆனா ஷாலினி மேல நீ வச்சிருக்கிற காதல் மறக்காத வரைக்கும் ரித்திகா உங்க 2 பேருக்கு நடுவுல இப்படிதான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பா. ரித்திகா, 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 நில்லுன்னு சொன்ன உன்னை.
ரித்திகா லிசன் டு மீ. ரித்திகா, ரித்திகா, நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? உன்னாலதான் அவ அழுதுகிட்டு இருக்கா. இல்ல அத்த, ரித்திகா என்னால ஒண்ணும் அழல. அவ அழறதுக்கு காரணம் வேற ஒண்ணு இருக்கு. நான் இந்த காரணத்தை உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிருக்கணும், ஆனா பட் இட்ஸ் ஓகே. இட்ஸ் பெட்டர் லேட் தென் நெவர். இவளே உங்க எல்லார்கிட்டயும் சொல்லுவான்னு பார்த்தேன், ஆனா இப்போ நான் தான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லணும் போல இருக்கு. இது சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லார்கிட்டயும் முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் தேவாவோட கல்யாணத்துல நேத்து எல்லாரும் முன்னாடி ரித்திகாவை நான் அரைஞ்சிட்டேன். ப்ளீஸ் அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. ஐ நோ பல பேருக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கு, ஆனா நான் என்ன பண்ணுவேன்? நான் மத்தவங்களை விட முதல்ல ரித்திகாவை பத்தி தான் யோசிச்சேன். ஆனா அது ஏன் தப்புதான். ரித்திகா ஏன் ட்ரிங்க்ஸ் பண்றான்னு கேட்காமலேயே நான் அவளை அரைஞ்சிட்டேன். சாரி ரித்திகா, ஐ நோ நான் உன் மேல கை வச்சிருக்க கூடாது. பட் இஃப் யூ வாண்ட், அந்த அறைக்கு பதிலா நீ இப்ப என்ன அறையலாம். ஐ எம் வெரி சீரியஸ். நான் இப்போ எதுல தான் இருக்கேன். யூ கேன் ஜஸ்ட் லாப் மீ. ப்ளீஸ் என்ன அடிச்சிடு ரித்திகா. ஜஸ்ட் லாப் மீ. எஸ், ஐ ரியலி வாண்ட் டு ஸ்லாப் யூ. இன்னும் ஒரே வாட்டி சொல்லி பாரு, கண்டிப்பா அரைஞ்சிருவேன். இல்ல ஷாலினி, நீ என்னோட நல்லதுக்காக தான் என்ன அரைஞ்சிருக்க. அதுக்காக உன்னை எப்படி திரும்ப அறைய முடியும்? அப்புறம் நான் எல்லாரும் உங்ககிட்ட தான் மன்னிப்பு கேட்கணும். அந்த நேரத்துல நான் ட்ரிங்க்ஸ் எடுத்திருக்க கூடாது. ஐம் சாரி. ரித்திகா, நீ எதுக்காக சாரி சொல்ற? நீயே ட்ரிங்க் பண்ண போனன்னு எனக்கு தெரியும். நீ டென்ஷன்ல இருந்த, ரைட்? எனக்கு உன் டென்ஷனும் உன் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான காரணமும் தெரியும். என்ன ரித்திகா, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் உன் டென்ஷன் எல்லாத்தையும் போக்கிடுவேன். நீ என்ன சொல்ல வர இப்போ? கம் ஆன் ரவி, உனக்கு புரியலையா? ரித்திகா தனியால ஆயிட்டா. ஐ மீன், ஆஃப் கோர்ஸ் இன்னைக்கு நீயும் நானே அவளோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். பட் ஷி நீட்ஸ் a லைஃப் பார்ட்னர், a companion. இவளையும் இவ குழந்தையும் பாத்துக்கிறவங்க. இவளுக்கு பேர் கொடுக்கறவங்க மட்டும் இல்ல, இவளை காதலிக்கிறவங்க. இப்ப ரித்திகா தனியா இருக்கிறதுனால இவ குழந்தைய இவ தனியா பாத்துக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த குழந்தையோட அப்பா தான் இதுக்கு பொறுப்பேத்துக்கிட்டாகணும். ஷாலினி, நீ என்ன சொல்ல வரங்கிறத தெளிவா சொல்ல. கம் டு தி பாயிண்ட். ரவி, நான் சொல்ல வர்றது ஒரு விஷயம் தான். ரவி, நான் உன் கூட இல்லைன்னு நினைச்சுதானே நீ ரித்திகாவை கல்யாணம் பண்ணிக்க போன. பட் இப்ப நான் திரும்பவும் வந்துட்டேன். அப்புறம் நம்ம ஒன்னும் சேர்ந்துட்டோமே. டோன்ட் யூ திங்க் ரித்திகாவும் செட்டில் ஆக வேண்டாமா என்ன? ரவி, ஐ ஃபீல் நம்ம சந்தோஷனாவுக்கு ரித்திகாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். அப்புறம் இதுல என்ன தப்பு இருக்கு? ரித்திகா சந்தோஷனாவை காதலிக்கிறா, அப்புறம் இது அவரோட குழந்தை தானே. அப்போ ரித்திகா சந்தோஷனாவை தானே கல்யாணம் பண்ணிக்கணும். சந்தோஷனாவும் ரித்திகாவும் சேர்ந்துதான் இந்த குழந்தைக்கு பொறுப்பு எடுத்துக்கணும். இங்க பாரு ஷாலினி, சில விஷயம்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் சந்தோஷ் கிட்டே பேசினேன், ரித்திகா கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டேன். ஆனா அவன் அதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டான். அப்புறம் இந்த விஷயத்தை பத்தி இப்ப பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. ரவி, நீ என்ன சொல்ற? நீ உன் ஃப்ரெண்ட் லைஃப் விஷயத்துல இந்த மாதிரி எப்படி பண்ண முடியும்? நீ ரித்திகாவை பத்தி கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கலையா? உன் ஃப்ரெண்ட் எந்த சிச்சுவேஷன்ல இருக்கா நீ கவனிக்கவே இல்லையா? ஐ மீன், நேத்து ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாம அவ ட்ரிங்க் பண்ண பாத்திருக்கா. நாளைக்கு இவளால என்ன வேணாலும் பண்ண முடியும். நாளைக்கு ரித்திகாவுக்கு அவ குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம் அதுக்கு நம்ம தான் பொறுப்பாக முடியும். ரவி, இது ரித்திகாவோட வாழ்க்கை பிரச்சனை.
நாம ஒரு முயற்சி பண்ணி பாக்குறதுல தப்பு இல்லையே. ஒருவேளை உன்னால எதுவும் பண்ண முடியலன்னா சந்தோஷ் அண்ணா கிட்ட நான் பேசுறேன். ஐ நோ நான் அவர்கிட்ட பேசினா புரிஞ்சுக்குவாரு, இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாரு. அப்படியா? அப்போ இதுக்கு தான் நீங்க வர சொன்னியா? விக்கிக்கும் உனக்கும் அப்படி என்னதான் நடந்தது? நான் இந்த வீட்டோ இந்த விஷயத்தை பத்தி தான் ஷாலினி உங்ககிட்ட பேசிட்டு இருந்தாளா? அவ சொன்னதுனால தான் நீ எனக்கு வர சொன்னியா? நான் இந்த ரித்திகாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ விரும்புறியா ஷாலினி? ஆமா அண்ணா, நீங்க ரித்திகாவை கல்யாணம் பண்ணி ஆகணும். ரித்திகா உங்களோட பொறுப்பு தான். நீங்க அந்த பொறுப்பை கையில எடுத்துக்கிட்டு அப்புறம் விட்டுட்டீங்க. ரித்திகா உங்களை உண்மையை காதலிச்சா நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவளை ஏமாத்திட்டீங்க. இப்ப இவ உங்க குழந்தைக்கு அம்மா ஆக போறா. நான் ரித்திகாவை இந்த குழந்தைய தனியா வளர்க்க விட மாட்டேன். நீங்க ரித்திகாவையும் அவ குழந்தையும் ஏத்துக்கணும்னா. நீ என்ன பேசிட்டு இருக்க ஷாலினி? ரித்திகா ப்ளீஸ், நீ எதுவும் பேசாத. ஷாலினி ப்ளீஸ், நீ எதுவும் பேசாத. இந்த குழந்தை என்னோடது இல்ல. நீ ஏன் போய் சொல்ற? இந்த குழந்தை உன்னோடதுதான். இதுக்கு முன்னாடியே நீ போய் சொன்ன, இப்பவும் போய் சொல்லிட்டு தான் இருக்க. இதெல்லாமே உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக சொல்லல. இதுக்கு மேல நான் எந்த பழியும் ஏத்துக்க முடியாது. ப்ளீஸ், நீ இப்படி கத்ததுனால மட்டும் இந்த போய் உண்மையாடாது. ஓகே? நான் இந்த குழந்தையோட அம்மா. அப்புறம் இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அதே காரணத்துக்காக தான் நான் உங்ககிட்ட போய் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்பதான் நாளைக்கு இந்த குழந்தை கிட்ட இதோட உண்மையான அவளோட ஒரே வேண்டாம் அவளை பிரிச்சு போயிட்டேன். அன்னைக்கு நான் எதுவும் சொல்லாம விட்டேன். ஆனா இதை இவளை பத்தி உன் வாழ்ந்த தப்பா ஒரு வார்த்தை வரக்கூடாது. You don't even deserve it. எப்படி வந்து அப்படியே வெளியே போயிடணும். சரினா போறேன். ஒரு எனக்கு வீட்ல எப்படி நடக்கும் முன்னாடி தெரிஞ்சிருந்தா நிச்சயமா வந்திருக்க மாட்டேன். இப்போ நல்லா அறிஞ்சுக்கிட்டியா? Now just get out of my house. லிசன் गाइस, நீங்க எப்பவுமே தேலாம சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. மாத்தி கருத்துக்கு பதில் ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கண்டுபிடி. என்ன சொல்யூஷன்? போய்க்கும் துரோகத்துக்கு எந்த சொல்யூஷன் இல்ல. தண்டனை மட்டும் தக்கணும். அப்போ தானே எவ்வளவுங்க? இவதான் யார்கிட்ட சொல்லிட்டு உங்க எல்லாரும் துரோகம் பண்ணிருக்கா. இவளே கேளு, இந்த கோட அப்பா ஏன் கேளு. Enough is enough. இவளுக்கு ஒரு மாத்த கூட மேல இருந்து வரக்கூடாது. ஏன் தண்டனைக்கு நேரம் வரும்போது ஏன் தேவையில்லாம வச்ச மாத்த? அண்ணா ப்ளீஸ், ரவி சொல்றது கரெக்ட் தான். காடிக்கு அவ கொண்டைக்கு யாரப்பான்னு கேட்டுக்கே அவளை இன்ஸ் பண்றீங்க. ஓ, அப்போ நீ மேல தேவைப்படுறா? ஓகே, அப்ப இன்னைக்கு இந்த விஷயத்துக்கு முடிவுக்கலாம். நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ. ஆனா ப்ளீஸ் ரித்திகா எல்லாரும் முன்னாடி இன்ஸ் பண்ணாதீங்க. அப்ப உடனே எடுத்து இந்த குழந்தை என்னோட தான் ப்ரூவ் பண்ணல. அவ கண்டிப்பா அந்த ஸ்டெப் பண்ண மாட்டான்.